ஒரு பௌர்ணமி நம்ம ஒரு கோயிலுக்கு போகிறோம். ரொம்ப மனசு அன்றைக்கி வீட்டில் சண்டை, மனசே சரியில்லை. சில பேர் வீட்டில் கல்யாண நாளில் பார்த்திங்கன்னா பயங்கரமாக சண்டை வரும். கணவன் மனைவிக்குள்ளே ஏன் தான் கல்யாண நாள் வருதுன்னு சொல்லிட்டு கூட நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு வீட்டில் சண்டை வந்துருச்சு. அன்னைக்கு ஒரு கடல் ஓரத்தில் இருக்கக்கூடிய ஒரு இறைவனை போய் வணங்கினால் மனசாந்தி நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது சைக்கலாஜிக்கலாக என்ன அப்படின்னா, ஒரு பீச்சை நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு மனசு ரொம்ப பீஸ்ஃபுல்லாகிடும். ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். ஸோ சிவன் கோவில், பெருமாள் கோயில் இந்த கடல் பக்கத்தில் இருந்ததுன்னா சுவாமியும் பார்த்துட்டு அப்படியே நம்ம கடல் ஓரத்தில் அந்த அலைகளை எல்லாம் ரசிக்கும் பொழுது மனசில் இருக்கக்கூடிய அந்த கவலைகள் எல்லாம் போய் சண்டை கூட நமக்கு சரியாயிடும். அதனால தான் அந்த காலத்தில் அந்த குளத்தில் மீனுக்கு பொரியிடுறது, ஒரு கடலோரமாக பக்கத்தில் உட்காந்து அந்த பீச் ஓரத்தில் உட்காந்துட்டு கோவிலையும் பார்த்துட்டு நமக்கு வர்றது அப்படிங்கிறதெல்லாம் கடலோரத்தில் ஆலயங்கள் அமைத்ததற்கு நிறைய வரலாறுகளும் இருக்குது.